ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. நான் என்னெல்லாம் செடி வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி முதல்ல செம்பருத்திலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து செம்பருத்தி ஒத்தடுக்கு நாட்டு செம்பருத்தி, விநாயகருக்கு உகந்த பூங்கிறதுனால இந்த பூ நிறையவே பிடிக்கும் எனக்கு. அதனால் இது வச்சுருக்கேன். இதுவும் டெய்லியுமே 2-3 பூ கொடுத்துட்டு தான் இருக்குது. அடுத்தது இது ஒரு அடுக்கு செம்பருத்தி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு பூவும் பூக்கலை. அது பூக்கும்போது நான் காமிக்கிறேன். இது வந்து ரோஸு, ரெட்டு கலர் ரோஸு. இதுவுமே நல்லா தான் பூத்துட்ருக்கு. இது ஒரு ரோஸு. இன்னொரு செம்பருத்தி. இது ஒரு ஒத்தடுக்கு செம்பருத்தி தான். இது சாண்டில் கலர். இதுவுமே நல்லா பூத்துருக்கு பாருங்கள். இதுவுமே நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பூக்கிற ஒரு வெரைட்டி தான் இதுவும் நல்லா பூக்குது. அடுத்தது இதுவும் ஒரு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி தான். இதுவும் நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது இது வந்து சேஞ்சிங் ரோஸ், நிறையவே பூக்குது. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்டில் கூட போட்டிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ பூத்தா காலையில் ஒயிட்டாக இருக்குது, ஈவினிங் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா பூக்கக்கூடிய ஒரு செடி தான். அடுத்தது இது வந்து அடுக்கு மல்லி. இது வந்து இப்போ சீசன் தான், ஆனால் பூ எதுவும் வைக்கலை. இது வந்து கட் பண்ணி விடணும், ப்ரூனிங் பண்ணணும். இது ஒரு அடுக்கு மல்லி. இது செம்பருத்தி. இதுவும் அடுக்கு மல்லி. இந்த லைன் ஃபுல்லாகவே அடுக்கு மல்லி தான் பாருங்கள், நிறைய வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அடுக்கு மல்லி. இதுவும் அடுக்கு மல்லி. இது ஒரு அடுக்கு மல்லி. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கேன். இந்த வேப்ப மரம் எதுக்குன்னா, நான் கீழே வந்து ஒரு முனீஸ்வரர் சிலை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதனால வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தால் நல்லதுன்னு நடுவில் ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து ஒரு அடுக்கு சங்குப்பூ, ப்ளூ கலர், ரொம்ப நல்லா பூக்கும். இதுவுமே இதில் என்னென்னா, அடிக்கடி எலியா அணிலாக தெரியல, கடிச்சு போட்டுடுது. அதை கடிச்சு போடும், திருப்பியும் துளுக்கும். அது மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இந்த எலிக்கோ இல்லை அணிலுக்கோ கடிக்கிறதுக்கு ஏதாவது ரெமடி இருந்தால் ப்ளீஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே ஒரு மல்லி. இதுவும் அடுக்கு மல்லி தான். இது வந்து இருவாச்சி மல்லிங்க. இதுவும் நல்லாவே பூக்கும். அடுத்தது இங்கே ஒரு முல்லை. இது முல்லை செடி. இது வந்து கொடியாக படரக்கூடிய ஒரு செடி தான். இதை நான் ப்ரூனிங் பண்ணி அப்படியே செடியாகவே வச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதுவுமே நல்லா பூக்கும், நிறைய பூக்கள் வச்சுருக்கு இதுலேயும்.